இல்லை மக்கா அதில் என்ன இதில் பறிச்சிட்டு இருக்க? மக்கா இழந்த பழம் பாரு, தரமான இழந்த பழம். சரி, இந்த வழியாக வந்துக்கிட்டு இருந்தேன், அதில் பார்த்த உடனே நமக்கு அந்த பழைய நினைவுகள்லாம் வந்துட்டு சரின்ட்டு ஒன்று பறித்து சாப்பிட்டு பார்த்தா சரியான டேஸ்ட் பார்த்துக்கோ கேட்டியா. இது ஆக்சுவலாக இப்போ உள்ள ஜென்ரேஷனில் உள்ள யாருக்குமே தெரிய மாட்டேங்குது இந்த இழந்த பழத்தோட மகிமையெல்லாம். இது நம்ம சின்ன வயசில் பறித்து சாப்பிட்டோம்ல அதான். அதேதான், நம்ம ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த உடனே பேக்கெல்லாம் வீட்டில் தூக்கி போட்டு ஒரு கவரை தூக்கிட்டு போயிட்டு நம்ம பாட்டில் பறித்து சாப்பிட்டுக்கிட்டு அந்த முள்ளுக்கு குத்திட்டு அந்த வீட்டில் வந்துட்டு வீட்டில் திட்டு வாங்கிட்டு இதில் ஒரு ஜாலி. ஆக்சுவலாக இது பறிக்கும்போது வந்து நமக்கு முள் குத்துனாலும் குத்துன மாதிரியே தெரியாது, அந்த அளவுக்கு இருக்கும். ஆக்சுவலாக என்னென்னா நம்ம வந்து ஸ்கூலில் வந்து இழந்த பழம் முட்டாயின்ட்டு விற்பாங்க, 4 50 பைசா அந்த மாதிரிலாம் விற்றுக்கிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு அதெல்லாம் ஒரு காலம். ஆனால் இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு அதெல்லாம் தெரியல. ஆக்சுவலாக இப்போ வந்து இலையை கூட பறித்து காய வச்சு பவுடர்லாம் பண்ணி பாலெல்லாம் போட்டு குடிக்கிற மாதிரிலாம் வீடியோஸ்லாம் பார்த்தேன். ஆனால் அது என்ன, அதில் என்ன ப்ரோட்டீன்ஸ் இருக்குது, என்ன சத்துக்கள் இருக்குலாம் தெரியல. இருந்தாலும் இந்த மாதிரி இதெல்லாம் நல்லா சாப்பிடுங்க. 90s கிட்ஸோட முடிஞ்சு போச்சு. ஆனால் இதெல்லாம் நீங்கள் எடுத்து சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும், தரமாக இருக்கும். ஆனால் அது என்ன சத்துன்னு தெரியல. அடுத்த பாட்டில் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லுவோம்.